அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 45 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டில் ஜூன் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா புதாத்திய யோகங்களானது ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கத்தினால கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளே அவர்களுக்கு மீண்டும் தொடரப்போகிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நற்பலன்கள் ஒரு நிறைந்த ஒரு காலகட்டங்களாக காணப்படுகிறது. மேச ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயினால் பயணங்கள் முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா புதனும் குருவினுடைய சேர்க்கைகளானது பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமான ஒரு அமைப்பில் காணப்படுதுங்க. அதேபோல் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்போதைக்கு கிடையாது. அதேபோல் இந்த புதாத்திய யோகத்தினுடைய இறுதி நாட்களில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது பார்த்திங்கன்னா நடக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது இந்த புதாத்திய யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது சில முன்னேற்றங்களானது காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும், முயற்சிகளும் கைகூடும், பயணங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குங்க. பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும், பொருளாதாரங்களும் இப்போது பார்த்திங்கன்னா மேம்படும். சில நெருக்கடிகளானது தீரப்போகிறது. குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும். அலுவலகத்தில் முன்னேற்றங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய வேலைகளானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு கலவையான ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களானது நீண்ட அல்லது குறுகிய தூர பயணங்களும் செல்வீர்கள். பயணங்கள் நல்ல ஒரு பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. செல்வாக்கு மிக்கவர்களுடன் அதேபோல் உறவுகளையும் வளர்த்து கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறலாம். அத்தகைய சூழ்நிலையில உங்களுடைய நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகளானது முடிக்கப்படும். அதேபோல் உங்களுடைய நேர்மறை ஆற்றல்களும் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமைகளானது இப்பொழுது மேம்படுங்க. பழைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது உங்களுக்கு பண வரவானது இருக்க போகுது. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஒரு புதாத்தியின் யோகத்தினால பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ ஒரு நல்ல வாய்ப்புகளானது தேடி வரப்போகிறது. அதேபோல் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது. இல்லையெனில் அத்தகைய வாய்ப்பை மீண்டும் பெற நீண்ட நேரங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலுமே சாதகமாக இருக்குங்க. அதே போல் இந்த நேரங்களில் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளானது நீங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் நீங்கள் கழிப்பீர்கள். அதே போல் செவ்வாயினுடைய மேசராசியில் ஆட்சியாக அமர்வதனால ருச்சக யோகங்களானது ஏற்படுகிறது. இது வேலை, தொழில் மற்றும் பயணங்கள் சார்ந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீரென்று சில வீட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதற்காக நீங்கள் நிறைய அலைய வேண்டியும் இருக்கும். அதேபோல் இந்த நேரங்களில் நீங்கள் உங்களுடைய பேச்சிலும் நடத்தையிலும் பார்த்தீங்கன்னா பணிவுடன் இருக்க வேண்டும். அதே போல் இந்த ஒரு காலகட்டங்களானது நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறும். விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். சுப செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் நன்மைகளும் உண்டாகும். மனோதைரியங்களும் உங்களுக்கு கூடுங்க. புதிய நட்புகளானது கிடைக்கும். எதிலும் பார்த்தீங்கன்னா முயற்சிகளினுடைய சிரத்தை எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடங்கல்களும் பார்த்தீங்கன்னா அகலும். பணவரவுகள் இருந்தாலுமே தேவைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள். அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதி
சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் வந்து பணிபுரிவார்கள். சிலருக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கும். குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகைகளும் இருக்கு. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமான ஒரு பலனையே கொடுக்குங்க. பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதையும் கழிப்பீர்கள். பெண்கள் அடுத்தவர்களினுடைய வேலைக்காக வீணாக வந்து பார்த்தீங்கன்னா அலைய நேரிடும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மனோதைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் வந்து செயல்படுவது மிகவும் நல்லது. கலைத்துறையினருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக வந்து செய்து முடித்திடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் மிகவும் உங்களுக்கு கவனங்கள் தேவை. கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும். பேச்சினுடைய இனிமையினால காரியங்களும் உங்களுக்கு கைகூடும். சுப பலன்களானது ஏற்படுங்க. எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் வந்து செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். மேலிடத்தை வந்து அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியும் இருக்கும். அதேபோல் புதிய பொறுப்புகளானது சிலருக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்குமே கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் பெற முழு மூச்சாக நீங்கள் பாடுபடுவீர்கள். புதிய நட்புகள் கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும். ஆனால் எதிலுமே எச்சரிக்கையுடன் வந்து செயல்படுவது நல்லது. சகோதரர்களுடைய வகையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. பூமி தொடர்பான பிரச்சனைகளானது இப்பொழுது இழுபறியான நிலைகளில் வந்து காணப்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலைகள் வந்து நீங்குங்க. வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு அவசியம். அதேபோல் நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளானது தாமதப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் வந்து இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனங்கள் வந்து செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து வர தாமதமாகலாம். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகளானது வந்து ஏற்படுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் கவலைகளும் உண்டாகலாம். அதேபோல கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலைகளானது சாதகமாக இல்லாததுனால சோம்பேறித்தனத்தை வந்து விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன்களானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு மற்றவரை வந்து மயக்குவது போலவும் இருக்கும். புதன் சஞ்சாரம் ராசிக்கு வந்து சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ளதுனால எங்கே இருந்தாலுமே ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். அதே போல பஞ்சாம் அதிபதி புதனுடைய சஞ்சாரங்களானது மன நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தும். சாமர்த்தியமாக வந்து காரியங்களை செய்து வெற்றியும் வந்து பெறலாம். அதே போல் அரசியல் துறையினர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். செயல் திறமைகளானது உங்களுக்கு கூடும். பயணங்களும் சில நேரிடலாம். மனதில் நிம்மதியானது ஏற்படுங்க. சுற்றத்தினர்களுடைய வருகையும் இப்பொழுது இருக்கும். அடுத்ததாக இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமையும் அது கிடைக்கும். வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பங்களானது நீங்கி தெளிவான சிந்தனைகளானது உங்களுக்கு மேலோங்கும். பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் புத்தி சாதுரியத்தினால எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் பெறுவீர்கள். மற்றவர்களினுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களினுடைய கட்டாயத்திற்காக எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்ய வேண்டாம். எந்த இடத்தில் பேசும்போதும் கவனமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை வந்து கொடுப்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். விருப்பத்திற்கு மாறாக காரியங்களும் உங்களுக்கு நடக்கலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வீண் ஆசைகளும் உங்களுக்கு தோன்றலாம். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடுகளை வந்து செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.